அம்மா நிறைய பேரோட பைபிள் வீட்டில் தூங்குது, ஒரு வாரமாக தூங்குது. அம்மா பைபிள் எங்கம்மா? சண்டே இன்னைக்கு பாஸ்ட் பைபிள் இல்லாமல் திட்டுவார். ஐயா எத்தனை ரத்தம் சொட்டு இந்த பைபிளில் சிந்தனைனால தான் இந்த பைபிள் என்கிட்ட இன்னைக்கு வந்திருக்கு. இன்னைக்கு நான் படிக்க மாட்டேன், ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் கூட படிக்க மாட்டேன். அண்ணே இந்த உலகத்தில் பைபிள் படிக்கிறதுலாம் போர்னே. லவ் பண்ணுற பையனோட கையை பிடிச்சிட்டு போனால் தானே கெத்து. அந்த பஸ் ஸ்டாண்டில் ரெண்டு சைட் அடிச்சா தானே. ஏசு அப்படி செய்யலையேப்பா. இந்த உலகத்தில் சொல்லுவாங்க ஓடுற ரத்தம் உங்கள் அப்பாவோட ரத்தம். இன்னைக்கு எனக்குள்ளே ஓடுது ஏசுவோட ரத்தம்னா பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்க முடியாது. இன்னைக்கு இயேசுவோட ரத்தம் எனக்குள்ளே ஓடுதுன்னா மற்றவங்களோட கை என்னால் பிடிக்க முடியாது. இந்த உலகத்தில் அம்மா அப்பாவை நீங்கள் செலக்ட் பண்ணலை, தம்பி தங்கச்சியை நீங்கள் செலக்ட் பண்ணலை, எந்த ஊரில் நீங்கள் பிறக்கணும்னு நீங்கள் செலக்ட் பண்ணலை. ஏன் உங்கள் பார்ட்னரை மட்டும் செலக்ட் பண்ணுறீங்க? எல்லாத்தையும் கொடுத்தவர் அதையும் கொடுப்பார், பெஸ்ட்டானதாக கொடுப்பாருங்க. நம்ம இந்த அழகு இவங்க அழகாக இருக்காங்க, இவங்க டேலண்டாக இருக்காங்க, இவங்க சர்ச்சில் பெரிய ஆளாக இருக்காங்க, இல்லை. உங்களுக்கு ஃபிட் ஆகிற எலும்பு ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும், அவர் கொண்டு வருவார். அப்போ அரேஞ்ச் மேரேஜ் பண்ணால் சமாதானமாக, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் சரி, லவ் மேரேஜ் பண்ணாலும் சரி, ஆண்டவர் கூட இருக்கிற உறவு இருந்தால் தான் அந்த குடும்பம் பலமாக